அவனுக்கு அரசியல் புரிதல் இல்லை, அரசியல் அடிப்படை தத்துவம் இல்லை, அரசியல் கொள்கை இல்லை. எல்லாம் ஓகேப்பா, எல்லாம் ஒத்துக்கிறான். அந்த மனசு இருக்குல்ல, நம்புறான்ல. தமிழக மக்கள் எப்போதும் யாராச்சும் ஒருத்தர் நம்புவாங்க. அந்த நம்பிக்கை விஜய் மேல வந்திருக்கு. அவ்வளவுதானே விஷயம், மற்றபடி எதுவும் இல்லையே. அடுத்து விஜய் தவிர்த்த யார் இருக்கா அந்த கட்சியில? எப்பா காலங்காலமா எம்ஜிஆருக்காக தான் பார்த்து ரெட்டையில ஓட்டு போட்டுட்டு இருக்காங்க மக்கள். ஜெயலலிதா அம்மாக்காக தான் ரெட்டையில ஓட்டு போட்டுருக்காங்க மக்கள். கலைஞருக்காக தான் சுதேஸ்வரியில ஓட்டு போட்டுருக்காங்க மக்கள். அந்த ஒரு முகம், எம்ஜிஆர் ஒரு முகம், அண்ணாங்கிற ஒரு முகம், ஜெயலலிதா அம்மாங்கிற ஒரு முகம், கலைஞர்னு ஒரு முகம். அதனால உதயசூரியன், அதனால ரெட்டலை அப்படின்னு தான் ஓட்டு போட்டுட்டு இருக்காங்க ஒழிய இந்த தொகுதியை இன்னார் நிக்கிறாரு, இவர் நல்லது செய்வாரு அப்படிலாம் தமிழக மக்கள் நம்புறாங்க. எம்ஜிஆர் நல்லது செய்வாருன்னு சொல்லி ஓட்டு போட்டாங்க. ஒரு சமயத்தில் கலைஞர் நல்லது செய்வாருன்னு சொல்லி ஓட்டு போட்டாங்க. அதே நம்பிக்கையில விஜய் நல்லது செய்வாருன்னு சொல்லி நாங்க ஓட்டு போட போறோம். புரியுதுங்களா?